ஜோசப் இடமருகு கேரளாவைச் சேர்ந்தவர். டெல்லியில் வசிக்கிறார். இந்திய பகுத்தறிவாளர் கழகத்தின் தலைவராகவும் இருக்கிறார். இயேசு ஒரு கற்பனை, அப்படி ஒருவர் இல்லை, இல்லவே இல்லை என்ற தலைப்பில் இவர் எழுதிய கட்டுரை அப்படியே உங்களுக்காக. நான் ஜோசப் இடமருகு பேசுகிறேன். இந்திய பகுத்தறிவாளர் சங்கத்தின் தலைவரும் உலக நாத்திக சங்கத்தின் துணைத் தலைவருமான ஜோசப் இடமருகு தான் பேசுகிறேன். 1934 செப்டம்பர் 7ஆம் தேதி கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் பிறந்தேன். இளமை காலத்தில் கிறிஸ்துவை தெய்வமாக நம்பி அந்த மத நூல்கள் அனைத்தையும் தீவிரமாக படித்தேன். வயது வளர்ந்தது. எனது பகுத்தறிவு வலிமை பெற்றது. விமர்சன கண்ணோட்டத்தோடு மூட நம்பிக்கையை ஓரம் கட்டி வைத்துவிட்டு பைபிளை படிக்க தொடங்கிய பிறகுதான் அதில் உள்ள குறைபாடுகள் தெரிய வந்தன. 19வது வயதில் எனது ஆராய்ச்சிப்படி கிறிஸ்து ஒரு மனிதனாக வேண்டுமானால் இருக்கலாம், நிச்சயம் கடவுளாக இருக்க வாய்ப்பில்லை என்று எழுதினேன். இது கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் புயலை கிளப்பியது. நான் அஞ்சவில்லை. என்னை கிறிஸ்தவ மதத்திலிருந்து நீக்கினர். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதன் பிறகுதான் எனது ஆராய்ச்சி தீவிரமானது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் நேரடி தொடர்புடைய இடங்களை நேரில் சென்று காண வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. பாலஸ்தீனத்திற்கு சென்றேன். அங்கு நான் கண்ட காட்சிகள் கிறிஸ்தவம் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்பதை எனக்கு தெளிவாக எடுத்து காட்டியது. உதாரணமாக, இயேசு சுமந்த சிலுவையின் துண்டுகள் என்று மரத்துண்டுகளை விற்று கொண்டிருந்தனர். 2000 ஆண்டுகளாக ஒரே ஒரு சிலுவையின் துண்டுகளை விற்று கொண்டிருக்கிறீர்களே, அது இன்னும் விற்று தீரவில்லையா? அது முழுமையாக விற்று தீருவதற்கு இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்படும் என்று வினவினேன். தங்கள் பிழைப்பில் மண்ணை போட இந்தியாவில் இருந்து ஒருவன் வந்துவிட்டான் என கருதி என்னை சூழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் தாக்க முற்பட்டனர். வந்த இடத்தில் அறிவுபூர்வமாக பேசி வம்பில் மாட்டிக்கொண்டு விட்டோமா என்று ஒரு கணம் சிந்தித்து அமைதியானேன். $100 $200 கொடுத்து அதனை சிலர் வாங்கி கொண்டு போன போதுதான் எனக்கு தெரிந்து கிறிஸ்தவம் முட்டாள்களையும் மூட நம்பிக்கையாளர்களையும் நம்பித்தான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது என்று. கேரளத்தில் தாமஸின் மண்டை ஓடு இதுதான் என்று 6-7 இடங்களில் வைத்து வணங்குவதை பார்த்துள்ளேன். கிறிஸ்தவ மூடத்தனம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரிதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். இயேசுவை சிலுவையில் அறைந்த கல்வாரி மலை கல்லும் முள்ளும் பாறைகளும் நிறைந்த மாபெரும் மலை என்று கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கூறிய வார்த்தைகளை கேட்டு வளர்ந்த எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. சுமார் 15 அடி உயரத்திற்கு மேல் இல்லாத ஒரு மேடை, அதுவும் ஒரு ஜெப ஆலயத்திற்கு உள்ளேயே இருக்கிறது. இதனைத்தான் அவர்கள் மாபெரும் கல்வாரி மலை என்று கதை இழந்து கொண்டிருந்தனர். எவ்வளவு தூரம் நம்மை முட்டாளாக்கி இருக்கிறார்கள் இந்த பாதிரிகள் என்று எண்ணி பார்த்தேன். எனக்கு கோபமாக வந்தது. இயேசுவின் வாழ்க்கையில் நடந்ததாக பாதிரியார்கள் கூறும் சம்பவங்கள் நடந்த இடங்கள் எவை என்று தேடி தேடி சென்று விசாரித்தேன். அவர்கள் காட்டிய இடங்களும் சொன்ன கதைகளும் கொஞ்சம் கூட அறிவிற்கு பொருந்துவதாக இல்லை. எதையாவது சொல்லி பணத்தை பிடுங்குவதிலேயே குறியாக இருந்த அங்குள்ள பாதிரியார்களின் பணத்தாசை என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. கிறிஸ்தவ பாதிரியார்களை விட்டுவிட்டு சாதாரண மனிதர்களிடம் சென்று பேசினேன். அவர்களில் பலர் பாதிரியார்களின் ஒழுக்க குறைவுகளை பற்றி கதையாக கூறினர். உள்ளூர் மக்களுக்கு கிறிஸ்தவத்தின் மீது நம்பிக்கையோ ஈடுபாடோ அவ்வளவாக இல்லை என்பதை உணர்ந்தேன். அவர்களில் பலர் இயேசுவின் கதையை உண்மை என்று ஏற்க மறுக்கின்றனர். உள்ளூரில் சலித்து போன சரக்கை புதியது என கூறி மற்ற நாடுகளில் விற்பனை செய்ய கிறிஸ்தவம் முயல்வதை அறிந்தேன். உள்ளூர் மக்களே ஒப்புக்கொள்ள மறுக்கும் ஒரு கதை எப்படி உண்மையாக இருக்கும் என்று என் மனம் சந்தேகம் கொண்டது. அதன் விளைவாக விரிவான ஆராய்ச்சியில் இறங்கினேன். கிறிஸ்தவம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே உலகில் நிலவி வரும் பழம்பெரும் மதங்கள் பலவற்றின் நூல்களை தேடி பிடித்து படித்தேன். ஒரு உண்மை விளங்கியது. இயேசு கிறிஸ்து குறித்து கூறப்படும் செய்திகள் அனைத்தும் கற்பனையானவை. அப்படி ஒருவர் பிறக்கவே இல்லை. உலகை மத ரீதியாக ஆதிக்கம் செய்ய நினைத்த ஒரு கூட்டம் இந்து மதம் மற்றும் புத்த மதம் ஆகியவற்றிலிருந்து திருடப்பட்ட கருத்துக்களை கொண்டு கற்பனையாய் படைத்து உலவவிட்ட ஒரு கதாபாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து என்பது மிக தெளிவாக தெரிந்தது. அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன. அவற்றுள் சிலவற்றை இங்கே தருகிறேன். கிருஷ்ணனின் கதையில் இருந்துதான் கிறிஸ்துவின் கதை தயாரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணன் மகாபாரத கதையில் ஒரு பாத்திரமாக வரக்கூடியவர். மகாபாரதம் நடந்து முடிந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது.
கிருஷ்ணர் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இயேசு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எனவே கிருஷ்ணனின் கதையிலிருந்து கிறிஸ்துவின் கதை வந்தது என்பதை உறுதியாக நம்பலாம். இதோ அவற்றிற்கான ஆதாரங்கள். கிருஷ்ணன் எது வம்சத்தில் பிறந்தார்? இதை கொஞ்சம் மாற்றி கிறிஸ்து யூத வம்சத்தில் பிறந்தார் என்றனர். கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்பே அசரீரி அறிவித்தது. அதை கொஞ்சம் கூட மாற்றாமல் கிறிஸ்துவின் வருகையை அசரீரி அறிவித்தது என்று எழுதி வைத்தார்கள். கிருஷ்ணர் அரச குடும்பத்தில் பிறந்தார். அதனையே அச்சு மாறாமல் தாவீது என்னும் அரச வம்சத்தில் பிறந்ததாக கூறிக்கொண்டனர். தேவகி கணவனுடன் சேராமலேயே கற்பம் தரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மேரியும் அப்படித்தான் கற்பம் தரித்தாள் என்று கதை எழுதினர். கிருஷ்ணர் பிறக்கும் போது நட்சத்திரம் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது. இயேசு பிறந்த போதும் நட்சத்திரம் தோன்றியதாக தங்கள் கதையை பலப்படுத்தினர். கிருஷ்ணர் பிறக்கும் போது தேவலோகம் கொண்டாடியது. இயேசு பிறந்த போதும் அப்படித்தான் தேவலோகம் மகிழ்ச்சியுற்றது என்று எழுதி வைத்தனர். குழந்தையாகிய கிருஷ்ணரை மாட்டு இடையர்கள் கண்டு கழித்ததாக புராணங்களில் வருகிறது. அதனை கொஞ்சம் மாற்றி இயேசுவை ஆட்டு இடையர்கள் தரிசித்தனர் என்று கூறிக்கொண்டனர். குழந்தை கிருஷ்ணரை நாரதர் உள்ளிட்ட முனிவர்கள் கண்டு வணங்கியதாக புராணம் கூறுகிறது. குழந்தை இயேசுவையும் கிழக்கில் இருந்து வந்த அறிஞர்கள் கண்டு வணங்கியதாக பைபிளில் எழுதி வைத்தனர். கிருஷ்ணனால் தனக்கு ஆபத்து என்று கம்சன் கருதினான். அதையே கொஞ்சம் மாற்றி கிறிஸ்துவால் தனக்கு ஆபத்து என்று ஏரோது மன்னன் கருதியதாக எழுதி கொண்டனர். கிருஷ்ணனை யமுனை நதிக்கு அப்பால் கொண்டு போய் ஆயர்பாடியில் தலைமறைவாக வளர்த்து வந்தனர். அதனை பின்பற்றி இயேசுவை எகிப்துக்கு எடுத்துச் சென்று பாதுகாப்பாக வளர்த்து வந்ததாக கதைப்படுத்தினர். கிருஷ்ணனின் அவதாரத்தை அறிந்து 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்வதற்கு கம்சன் உத்தரவிட்டான். இதே போன்றதொரு உத்தரவை இயேசுவை தேடிய ஏரோது மன்னனும் இட்டதாக சொல்லி வைத்தனர். கிருஷ்ணனுடைய தலமாக போற்றப்படுவது மதுரா. இயேசு வளர்க்கப்பட்டதாக கிறிஸ்தவர்கள் கூறிக்கொள்ளும் ஊர் மதுரியா. கிருஷ்ணனுடைய தாயார் தேவகிக்கு மாயாதேவி என்ற ஒரு பெயரும் உண்டு. இயேசுவினுடைய தாயார் மேரி என்றனர். மாயா, மேரி பெயர் ஒற்றுமை காண்க. கிருஷ்ணனுடைய தாயாருக்கு நந்தனின் மனைவி தோழி, மேரிக்கும் ஒரு தோழியை தயார் செய்தனர் கிறிஸ்தவர்கள். கிருஷ்ணனுக்கு பலராமன் அண்ணனாக இருந்ததை பார்த்து இயேசுவுக்கு அண்ணனாக யோவானை படைத்து கொண்டனர். கிருஷ்ணன் வாதத்தில் அறிஞர்களை வென்றதை அறிந்து இயேசுவும் மத குருமார்களை வென்றதாக எழுதி வைத்தனர். கிருஷ்ணன் காட்டிற்கு சென்று தவம் இருந்ததை படித்துவிட்டு இயேசு பாலைவனத்திற்கு சென்று தவம் இருந்ததாக எழுதினர். இந்து மதத்தில் காணப்படும் மும்மூர்த்திகளில் 2வது மூர்த்தி விஷ்ணு. அதனை அப்படியே பின்பற்றி கிறிஸ்தவத்தின் மும்மூர்த்தி தத்துவத்தில் கிறிஸ்துவை 2வதாக வைத்தனர். தர்மத்தை நிலைநாட்டி நல்லோர்களை பாதுகாக்க ஏற்பட்டது கிருஷ்ணாவதாரம். இதனை அப்படியே பின்பற்றி இயேசுவும் அதற்காகத்தான் தோன்றினார் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணன் காளிங்கனான நாகத்தை அழித்ததாக வரலாறு. இயேசுவும் ஒரு நாகத்தை அழித்ததாக பைபிளில் எழுதி வைத்தனர். கிருஷ்ணரை பரமாத்மா என்கிறது இந்து மதம். அதனை அப்படியே ஏற்று கிறிஸ்துவை பாவமற்றவர் என்கிறது கிறிஸ்தவம். கிருஷ்ணன் நிறைவான மனிதனாகவும் தெய்வமாகவும் திகழ்ந்தான் என்கிறது புராணம். இயேசுவும் அப்படித்தான் இருந்தார் என்று எழுதி வைக்கப்பட்டது. கிருஷ்ணன் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் என்பதை படித்துவிட்டு இயேசுவும் அவற்றை செய்ததாக எழுதி வைத்தனர். கிருஷ்ணன் முதலில் குஷ்டரோகியை குணப்படுத்தினார் என்கிறது இந்து மதம். இயேசுவும் அப்படித்தான் என்று எழுதி கொண்டது கிறிஸ்தவ மதம். கிருஷ்ணன் இறந்தவர்களை உயிர் பெறச் செய்தார் என்று இந்து மதம் கூறுகிறது. இயேசுவும் அவ்வாறே செய்ததாக கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்துள்ளனர். மரத்தின் மேல் படுத்திருந்த கிருஷ்ணனை வேடன் அம்பு எய்து கொன்றான் என்பது வரலாறு. இதனை பார்த்து மரச்சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்துவை ஒரு வீரன் ஈட்டியால் குத்தினான் என்கிறது கிறிஸ்தவம். கிருஷ்ணன் முக்தி பெற்றபோது துர்நிமித்தங்கள் உண்டாயின. சந்திரனில் கரிய வட்டம் காணப்பட்டது. சூரியன் இருண்டு போனது. வானிலிருந்து நெருப்பும் சாம்பலும் மழை போல் பொழிந்தது என்கிறது இந்து மதம். இதனை பின்பற்றி இயேசு இறந்தபோதும் நாடு இருளில் மூழ்கியது. தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்து தொங்கியது என்றும் எழுதி வைத்தனர். கிருஷ்ணனுடைய மரணத்திற்கு பின் யாதவ வம்சம் அழிவுற்றது என்கிறது இந்து மதம். கிறிஸ்துவின் காலத்திற்கு பின் யூத வம்சமும் அழிவைத்தான் சந்தித்தது என்று எழுதி வைத்தார்கள் கிறிஸ்தவர்கள். கிருஷ்ணன் போர்க்களத்தில் உபதேசம் செய்தார். கொஞ்சம் மாற்றி மலை பிரதேசத்தில் இயேசு உபதேசம் செய்தார் என்று எழுதி வைத்தனர் கிறிஸ்தவர்கள். 16 வயதான போது தனது போதனைகளை உலகெங்கும் பரப்புமாறு சீடர்களை அனுப்புகிறார் கிருஷ்ணன். இதனை அப்படியே பின்பற்றி இயேசுவும் தனது சீடர்களை அனுப்பியதாக எழுதி வைத்தனர் கிறிஸ்தவர்கள்.
இவ்வாறு கிருஷ்ணரின் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் இந்தியாவிலிருந்து வாணிகத்திற்காக வந்தவர்களிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு அதனையே கொஞ்சம் கூட்டியும் குறைத்தும் எழுதி தொகுத்ததுதான் கிறிஸ்துவின் கதை.